கைஸ், நமக்கு வந்து ஒரு பெரிய மீன் மாட்டிடுச்சு. வாங்க போய் நம்ம ஹேண்ட் பண்ணலாம். இருக்குங்களா? செம்ம பெருசு. ஒரு கிழிச்ச மீன் பிடிச்சிருக்கோம். வாங்க. இதே போல ஒரு பெரிய மீன் மாட்டிச்சுன்னா சூப்பரா இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷோர் ஃபிஷிங் பண்ணலாம்னு சொல்லி வந்திருக்கோம். என் கூட பார்த்தீங்கன்னா சவுந்தர், அதுக்கப்புறம் விஷ்ணு 2 பேரும் வந்திருக்காங்க. இவங்க ரொம்ப நாளாக வந்து என் கூட சர்ஃப் ஃபிஷிங் பண்ணணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால் வந்திருக்கோம். பிக் ஃபிஷ்க்காக நாங்கள் 2 ராட்லேயும், அதுக்கப்புறம் ஸ்மால் ஃபிஷ்ஷில் வந்து ஒரு ராட்லேயும் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நமக்கு எதனா ஸ்ட்ரைக் கிடைக்குதான்னு பார்க்கலாம். எடுத்து வந்திருக்கேன். அப்புறம் சின்ன மீன் பிடிக்கிறதுக்காக எறா வாங்கி வந்திருக்கோம் சின்ன சைஸில். ஓகே, இப்போ நம்ம உப்பில் வந்து போயிட்டு போட்டு எப்படி காசு பண்ணுறதுன்னா பார்க்கலாம். இந்த மீன் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போடணும், இல்லைன்னா பிடிச்சிட்டு வந்துடும். இப்போ போஸாக காசு பண்ணால் கூட பிடிச்சிட்டு போயிடும். ஏன்னா என்கிட்ட இப்போ வந்து பைட் ரேட் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேன். நான் வந்து இந்த மீன் மட்டும் எடுத்துகிட்டு வரல, இது கூட வந்து காணாங்கத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதில் எதனா கெளுத்தி அது மாதிரி எதனா கிடச்சா கூட அதையும் நாங்கள் பைட்டுக்காக யூஸ் பண்ணிப்போம். நம்ம காசு பண்ணிட்டு வந்து ட்ராக் வந்து கரெக்டாக செட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து ஃபிஷ் கிடைக்குமான்னு தெரியல. கடல் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ரஃப்பாக இருக்குது. காசும் அதே போல் ரொம்ப அதிகம். ஓரளவுக்கு காசு பண்ணியிருக்கேன். மீன் கிடைச்சா நமக்கு லக்கு. ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஒரு கிழிச்ச மீன் பிடிச்சிருக்கோம். வாங்க. மூணாவது மீன் காய்ஸ். அதுதான் மீன் தெரியல, பாறை மீன் நினைக்கிறேன். 10 கிலோ இருக்கும். இதே போல ஒரு பெரிய மீன் மாட்டிச்சுன்னா சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். காய்ஸ், அடுத்த மீன் ட்ரை பண்ணலாம் வாங்க. காய்ஸ் பாருங்க, ஃப்ளைட் மீன் மாட்டேன். ஒரு மாதிரி கத்துக்கிறா. மீன் மாட்டிச்சா? மாட்டிச்சா பாருங்க. கொஞ்சம் பொறுமையாவே எடு. அலையில பொறுமையாயிடு. நல்ல சைஸ்ரா. புடி. சூப்பர். வாவ். கைஸ், நமக்கு வந்து ஒரு பெரிய மீன் மாட்டிடுச்சு. வாங்க போய் நம்ம ஹேண்ட் பண்ணலாம். இருக்குங்களா? பாப்பா கேமரா அப்படி.
செம்ம லாங்கில் ஓடிச்சுடா கைஸ். கொஞ்சம் லாங்கில் போட்டு வச்சுருந்தோம். மீன் பார்த்தீங்கன்னா நல்லா வலிச்சுட்டு ஓடிச்சு நாங்கள் வர்றதுக்குள்ள. கொஞ்சம் ஏற்ற மாதிரி இன்னும் நல்லா பயங்கரமாக ஓட்டு மீன். கொஞ்சம் கிட்ட நல்லா செம்ம லாங்கில் ஓடிச்சுடா. ஆமாம். அவ்வளோ நம்மளோட பயணம் சூப்பர் சூப்பர் வேற மாதிரி. சின்ன ஹூக்கு போட்டிருக்கேன். அதான் ஸ்லோவாக ஏற்றுறேன். சின்ன ஹூக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் போலண்ணா. செம்ம பெருசு மீன். எங்க பாலனா கூட நான் ஃபிஷிங் வந்திருக்கேன், அதுவும் கடலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். செம்மையா இருக்கு, செம்மையா என்ஜாய் பண்றோம். பாத்தீங்கன்னா மீன் பாத்தீங்கன்னா பெரிய மீன், செம்ம பெரிய மீன். எங்க பாலனா இல்ல அந்த மீனா, இங்க ரெண்டே பேருக்கு தான் போட்டியே. பேருக்கு தான் போட்டி. ஒன்னு பாலாண்டாக்கு, இன்னொன்னு பாறை மீனுக்கு. நல்லா சண்டை போட்டு, நல்லா ஃபைட். அத பத்தி சொன்னா என்னோட ஹார்ட் பீட் எப்படி இருக்கு தெரியுமா? நல்ல ஃபைட், லெஃப்ட் அடிச்சு. அதான் நல்ல ஃபைட் அடிக்குது. மீனை கண்ண காணுமே, எனக்கு எத்தனை பார்த்துட்டேன் சொத்தானா. ஆமா ஃப்ரெண்ட். மீன் எங்க இருக்கு? அந்த போது அந்த கடையில இருக்காங்க. நான் தான் வாழை முச்சி வச்சுட்டு வரேன். பார்த்து முள்ளு இருக்கும், பார்த்து எடுக்கணும். நாம புச்சா தூண்டி எடுப்ப வேண்டியதான். நானு எவ்வளவு நாள் கனவு தெரியுமா? ஒரு வீக் ஆஃப் இல்ல ஒர்க் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி பிடி வந்து வந்துட்டான். நான் ஒரே வந்துட்டேன். ரொம்ப நாள் ட்ரீம் சொல்லலாம்டா. ஆமா வேற லெவல். நேர்ல நேச்சர் அப்படியே நேச்சுரலா பாக்கலாம்னு போட்டேன். நான் போன்ல ஆசை இருந்துச்சு எனக்கு. அதோட ஸ்டிக் தட்டு பாரு. ஏன் அந்த அளவுக்கு ஃபீலா? அந்த அளவுக்கு ஃபீல் ஆகுதா? ஆமா முதல்ல பிடிச்சான் அவனுக்கு கொலிக்குது பயணமா. மீன் எடுக்கு தமிழ்நாடு வந்து பாருங்க டான்ஸ். அதாச்சும் மீன் வச்சுது. மீன் அது இருக்குது. அந்த மீன் எப்ப கறி வரும்னு இருக்குடா. மீன் அங்கே அடிச்சுது. அவ்வளவு ஆர்வமா இருக்கா மீனை பார்க்க. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா வந்துடும். போகும்போது மேலே இருந்து கீழே வராது, தண்ணி அங்கே வராது. இல்ல பேக் சைடே ஃபுல்லா தெரியற மாதிரி தான் எடுத்தோம். பைக்கை மாற்றி போனோம்னா டஃப்னா வச்சுக்கல. கடமை சார்ஜ் 7 தான் இருக்கு. 7 தான் இருக்கு. 7 தான் இருக்கு. பரவாயில்ல.
மீன் வந்துச்சு மீன் வந்துச்சு மீன் வந்துச்சு மீன் வந்துச்சு மீன் வந்துச்சு மீன் வந்துருச்சு போதும் அப்படியே போதும் அப்படியே போகுது வாடா ராசா வாடா ராசா வாடா ராசா கடைக்கு வாடா ராசா. நீ கொஞ்சம் மேல இருந்து வா வா செம பெருசு வாடா ராசா அப்படியே வா. Super! Guys, gimana tuh? Guys, எங்க அண்ணன் சொல்லுவாரு அடிக்கடி சொல்லுவாரு தண்ணி அட போவாத நீ மேல வா மீன் அசால்ட்டா தூக்குறாரு நினைப்பேன். ஆனா என்னாலையும் தூக்க முடியல சத்தியமா வேற லெவல்ல இருக்கு. மீனோட சைஸ பாருங்க. 12-13 கிலோ இருக்கும் நினைக்கிறேன். ஓகே பாப்பலாம். ஆனா முடியல சார். பொறுமையா விடு. கொஞ்ச நேரம் ஆகும் அவருக்கு எனர்ஜி ஆகுது. இந்த அப்படியே வீடியோ எடு. ஃபர்ஸ்ட் டைம் உயிரோட கடந்து நேர்ல பாத்துக்கோ. ஆக்ஷன் அது நல்லா ஆமா ஆக்ஷன் போறாம பாரு அப்படியே பைலட் மாதிரி போறாம பாரு சார் ராக்கெட் மாதிரி போறான் சூப்பரா வாவ் பாருங்க गाइस முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தான் நடிப்பு போடா போய் புடுறா போடா. அதுல புடி புடிச்சிருவியா? வாய்ப்பே இல்ல புடிச்சிட்டான். புடுறா புடுறா. நான் கையாத்தினேண்ணா விடாத விடாத புடி. தூக்குடா இழுத்துன்னு வராதடா தூக்குடா பாரு சேராக்கிட்ட பாருடா வாயிலெல்லாம் சேருடா மீனுக்கு. புடி புடி தூக்கு. காடு வெள்ளைக்கார மாதிரி இருக்கான் பாரு. புடி புடி தூக்குடா தூக்குடா. குத்திச்சா? எனக்கு தெரியும் நீ போய் பிடிக்கும் போது. நானும் வாழ் ஃபுல்லா சூப்பர்ரா வேற லெவல் கைஸ்.